வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இருதய நாளங்களில் கொழுப்பு அடைச்சிக்கிறது, உடல் எடையை பராமரிக்கிறதுல வரக்கூடிய பிரச்சனைகள், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள். இரவு ஒரு 3 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாரடைப்புகள் ஏற்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை அதிகமாக இருக்கிறது, இரத்த நாளங்களில் கொழுப்பு படிமானம், இதனால வரக்கூடிய பிரச்சனை. இதை சரி செய்வதற்கு சித்த மருத்துவத்தில் ரொம்ப எளிமையான ஒரு வைத்தியம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிகடுகு. இந்த திரிகடுகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3 சேர்ந்த கலவை தான் திரிகடுகுன்னு சொல்றாங்க. இதை எப்படி பக்குவப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்க ஒரு 100 கிராம் வாங்குங்க, அதை நல்லா மேல் தோலை நீக்கிருங்க. அதே மாதிரி மிளகு ஒரு 100 கிராம் வாங்கி புளிச்ச மோரில் ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். திப்பிலியை ஒரு 100 கிராம் வாங்கி அது மூழ்கிற அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறில் ஊற வச்சு ஒரு 24 மணி நேரம் அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து வெயிலில் காய வச்சுக்கணும். இது 3ஐயும் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லபடியாக தனித்தனியாக பவுடரை அரைச்சிக்கணுங்க. அரைச்சி நல்லா ஒரு 100ஆம் நம்பர் சல்லடையில் நான் துணியில் வடிகட்டி நல்லா சலிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அது 3ஐயும் ஒரே அளவாக 50 கிராம் அப்படின்னா 50 கிராம் 50 கிராம் 50 கிராம் எடுத்து ஒன்றா கலந்து ஒரு காற்று போகாத பாட்டிலில் வச்சுட்டு காலையில் ஒரு 2 கிராம், இரவு ஒரு 2 கிராம் தேன் நல்லா ஊற்றி நல்லா குழப்பி உணவுக்கு ஒரு 15 நிமிடத்திற்கு அப்புறமா 2 வேளை சாப்பிட்டு வர்றப்போ நான் மேற்கொண்டு சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் சிரமப்படுறாங்க. என்னுடைய உடல் எடையை நாங்கள் சரியாக பண்ண முடியல, ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்குது, அப்புறம் எனக்கு இரவில் தூக்கத்தில் ரொம்ப பாதியில் முழிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் இங்கே வைத்திய திணையத்தில் இந்த திரிகடுகை கொடுக்குறோம். இந்த திரிகடுகு ஒரு அற்புதமான பலன் செய்யுது. நீங்கள் சித்த மருத்துவ கடைகளில் எம்காப்ஸில் ரொம்ப அற்புதமாக தயாரிக்கிறாங்க, அது நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வேறு சில கம்பெனிகளே இருக்குது, எது தேவையோ வாங்கிக்கலாம். இல்லை நாமளே தயாரிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தி நான் சொன்னபடியான சுத்தி பண்ணி அதை சரியாக அளவில் காய வச்சு அரைச்சதுக்கு அப்புறம் தான் ஒன்றும் சரியான அளவில் எடுத்து ஒன்று சேர்க்கணும். சேர்த்து ஒரு 2 கிராம் 2 கிராம் காலையில் 2 கிராம் மாலை 2 கிராம் தேனில் கலந்து சாப்பிட்டு வர்றப்போ ஒரு அற்புதமான பலன் இருக்குங்க. உடல் எடையை தக்க வச்சுக்குது, ரத்த குழாய்களில் ரத்த கொழுப்பு படிமானத்தை தடுக்குது. பயன்படுத்தி பாருங்களேன். மீண்டும் ஒரு